என்ன ஒரு 15 வயசுல இருந்து தெரிஞ்ச பொண்ணு. நான் சாமின்னு கூப்பிடுவேன். பையன் பொண்ணு நட்பு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப புரிதலா வரும்போது நேசமா மாறுறது இயல்பு தானே. அதால தெரியும் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆளு தூக்குறேன். உலக போன பர்ஸ் ஒழுங்கா இருக்காது, ஒரு ஓட்டலக்காடான ஒரு ஆளு. ஏதோ இடத்துல முடியுங்கிற வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லணும் ரொம்ப ஏங்குவேன் நான். இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய தேத்துனாங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல நான் வந்து அவளும் நானும் தமிழ் பத்தி ஒன்று எழுதினேன். அதுல பாதி தமிழும் பாதி அந்த பொண்ணும் தான் இருக்கு. நான் ரொம்ப உயிர். ஒரு இடத்துல உங்க அப்பா தவறிடுறாரு கோவில்ல சொல்லிட்டு வாய்ப்பு தேடி தெரிஞ்ச காலகட்டம். அப்ப முடியும் ஒரு இதுதான் இப்படி ஒரு ஆளுக்கு பின்னாடி நிக்கிறது இருக்குல்ல, அது நிற்க முடியாத சூழல். வீட்டுல என்ன சென்னைக்கு வரணுங்கிற நோக்கமே இந்த பொண்ணுக்கா இருந்து. கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு பொண்ணு நம்ம நம்புதுன்னா அப்ப நம்ம கிட்ட ஏதாவது இருக்கணுமே, நமக்கு ஒரு அடையாளம் வேணும். இப்ப என்ன பண்ணலாம், சரி சென்னைக்கு போடலாம் குத்து மதிப்பா ஓடியாந்தேன். சென்னையில பேராசிரியர் வந்து வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு சென்னைனா ஒன்றும் தெரியாது. சென்னைனா போனா பாத்துக்கலாம் ஒரு பிரியத்துல ஓடியாராங்க. நான் கிடக்கிற சூழமேட்டில் அவங்க போயிட்டாங்க ஓயமார். ஒரு வருஷத்துல 2 முறை உணவு இடைவேளையில சந்திச்சிருக்கோம். அவ்வளவுதான் ஒட்டுமொத்த சந்திப்பு. எல்லாத்தையுமே சந்திச்சுட்டாங்க. என்ன எங்கேயாவது கூட்டி போயிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. யோசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அப்பதான் 20,000 ரூபாய் சம்பளம், அதுல பாதி வீட்டு கொடுக்கணும். இதை வச்சு நான் என்ன செய்வேன்? கடைசியில் எனக்கா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க என்னை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அப்பையும் சிரிச்சுட்டே விட்டு கொடுத்தாங்க. இன்னும் அந்த சிரிச்ச முகம் இருக்கு. அது வேற யாரும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியல. ஆனா கலந்துட்டு நன்றி கடனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என் சாமிக்கு நன்றி.